மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 45. செந்தில் இளந்தளிரின் ரிசப்ஷன் மறுநாள் காலை 11 மணிக்கு என்பதால் இரவு பேருந்தில் டிக்கெட் புக் செய்திருந்தான் சேகர். அவன் வீட்டிலிருந்து புறப்படும் சமயம் சரியாக தீப்தியின் அப்பா அகிலனிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. தீப்திக்கு லேபர் பெயின் வந்துவிட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாக அவர் கூற ஊர் பயணத்தை நிறுத்திவிட்டு மருத்துவமனைக்கு ஓடினான். அவனை கண்டு, ஊருக்கு போகலையா என்று வருத்தத்தோடு கேட்டாள் தீப்தி. இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட்டால் அடுத்து எப்பொழுது அவனுக்கு குடும்பத்தோடு சேர வழி கிடைக்குமோ என்று கவலைப்பட்டாள். எனக்கு நீதான் முக்கியம் தீப்தி, உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்றான் அவள் கையை அழுத்தி பிடித்து கொண்டு. தீப்தி புன்னகைக்க, இதுக்கு தான் சொன்னேன், சேகர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு என்றார் துஷாரா. எனக்கு மட்டும் என்ன தெரியும், இவர் ஊருக்கு கிளம்பி இருப்பாருன்னு நினைச்சேன் என்றார் அகிலன். ஏன், நான் வந்ததில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இறுக்கமான குரலில் கேட்டான் சேகர். இது என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்க அப்பா கூட சமாதானம் ஆனாதேனே நாளை பின்ன அங்கே போய் வரலாம் என்றார் துஷாரா. இந்த சந்தர்ப்பம் கிடைக்கலனா வேற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுக்குள்ள உங்க அப்பாவுக்கு கோபம் அதிகமாக ஆகாமல் இருந்தால் சந்தோஷம்தான். நீங்கள் 2 பேரும் வாங்குற சம்பளத்தில் எல்லாம் இந்த ஊரில் குடும்பம் நடத்த முடியாது தெரியுமா? இப்போ குழந்தை வளர்ற வரைக்கும் இவளால் வேலைக்கு போக முடியலனா உங்கள் சம்பளத்தை மட்டும் வச்சு எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும்? அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாமா? உங்கள் அப்பா மொத்தமாக உங்களை தலைமுழுகிட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் சொன்னேன் என்றார் அகிலன். சேகரின் முகம் இறுக, அதற்குள் ஷட்டப் டேடி என்று அவரை மெல்லிய குரலில் அதட்டினாள் தீப்தி. இங்கே பாருங்க, எனக்கு பணம் தான் முக்கியம்னா நான் மலரையே கல்யாணம் பண்ணியிருப்பேன். எங்கள் அத்தை கிட்ட உங்களை விட அதிகமாக சொத்து இருக்கு. மலரும் ஒரே பொண்ணு தான். ஆனால் நான் நேசிக்கிறது தீப்தியை. அவளுக்காக மட்டும்தான் அவளை கல்யாணம் பண்ணேன். இன்னொரு தடவை என்னை இப்படி கொச்சப்படுத்தாதீங்க கோபமாக சொல்லிவிட்டு வெளியில் வந்து அமர்ந்து கொண்டான். நெற்றியை கைகளில் தாங்கியபடி அமர்ந்தவனின் மனதிற்குள் சலிப்பு தட்டியது. யாருமே இல்லாமல் தனியாக இருப்பது போல் தோன்ற கலங்கிய விழிகளோடு தங்கமணியை அழைத்தான். அவன் அழைப்பையே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர் அவன் என்னை திரையில் கண்டதும் அவசரமாக அழைப்பை ஏற்றார். கிளம்பிட்டியாடா என்றார். இல்லம்மா என்று விட்டு விவரம் கூறினான். சரி, பரவாயில்ல, அவ கூடவே இரு, அவளை பத்திரமா பார்த்துக்கோ. சரிம்மா. டாக்டர் என்ன சொல்கிறாங்க? லேபர் பெயின் தானாம், ஆனால் இது பத்தாதாம், இன்னும் அதிகமாக வரணுமாம், வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதடா, ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக குழந்தை பிறக்கும். நம்ம குலதெய்வ அம்மன் நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டா, தைரியமா இரு. அம்மா. என்னடா? இப்போ நான் அங்கே வரலன்னு உங்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லையே? சேச்சே, அதெல்லாம் இல்லடா, தீப்தி தான் முக்கியம், அவளை பாரு. அவன் மனதில் மெல்லிய நிம்மதி படர்ந்தது. அம்மா, அப்பா, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காத, சரியா? இப்போது அவன் மனதில் முழு நிம்மதி. தீப்தியின் பெற்றவர்கள் நினைப்பது போல் தன் வீட்டில் மொத்தமாக ஒதுக்கி வைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை பிறந்தது அவனுக்கு. தங்கமணி அமுதாவிடம் எதையும் மறைக்கவில்லை. சேகர் வரப்போவதில்லை என்பதையும் அதன் காரணத்தையும் சொல்லிவிட்டார். அமுதா அதை அதிகம் கண்டுகொள்ளவில்லை. என்றதோடு நிறுத்தி கொண்டார். ஆனால் எல்லாவற்றையும் சண்முகத்திடம் சொல்லிவிட்டார். பெரியவர்கள் 4வருக்கும் இந்த விஷயமெல்லாம் தெரிந்திருக்க செல்வம் மலருக்கு மட்டும் தெரியாமலேயே போனது. இரவு தோட்டத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த சண்முகத்திற்கும் செல்வத்திற்கும் பால் கொண்டு போய் கொடுத்தாள் தளிர். இருவரும் ஏதோ மெல்லிய குரலில் வாக்குவாதம் போல் செய்து கொண்டிருக்க தளிர் வந்ததும் சட்டென்று நிறுத்திவிட்டார்கள். அதை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துவிட்டு சென்றாள் தளிர். அவள் அகன்றதும் மீண்டும் இருவரும் ஏதோ பேசத் தொடங்க புரியாமல் திரும்பி பார்த்தாள். அதை செல்வம் கவனித்து விட்டான். என்னம்மா, ஏதாச்சும் சண்டையா மாமா? அவள் கண்களில் பதட்டம். ஆமா, சொல் பேச்சு கேட்காத புள்ள இருந்தா இப்படிதான் சண்டை போட வேண்டி வரும் என்றார் சண்முகம். அவளுக்கு திக்கென்று ஆனது. செந்திலா மாமா என்றாள் பயத்தோடு. சேச்ச, என் புள்ள என் பேச்சை மீறி பண்ண மாட்டான் எதுவும் என்றவரை முறைத்தான் செல்வம். அப்போ சூர்யாவா என்றாள் குழப்பமாக. சிரித்தார் அவர். இல்லம்மா, நீ போ என்றான் செல்வம். அவள் முகவாட்டத்துடன் அங்கிருந்து செல்லாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். அவர் என்னதாண்ட சொல்றாரு, நீ போ என்றார் செல்வம் அமைதியாக. பக்கென்று சிரித்து விட்டாள் தளிர். போங்க மாமா, நம்புற மாதிரி எதையாவது சொல்லுங்க, செல்வம் மாமா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. இப்போது செல்வம் சிரிக்க சண்முகம் முறைத்தார். இப்படிதாம்மா இவன் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், இவனை நம்பாத, ஊமக்கொட்டான் என்று செல்வத்தை முறைத்தார். ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா நான் ஏதாச்சும் சொல்யூஷன் தர முடியுமான்னு பார்ப்பேன்.
அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீ நிம்மதியாக போய் தூங்கு. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டாமா? சண்முகம் அவளை அனுப்புவதில் குறியாக இருந்தார். ப்ராப்ளமே அதுதான் மாமா. இப்போ நான் போய் தூங்குனா எனக்கு தூக்கம் கூட வராது. என்ன பிரச்சனை 2 பேருக்கும்? அது சால்வ் ஆகிடுச்சான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பாவமாக முகத்தை வைத்து கேட்டாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ப்ளீஸ் மாமா. பிரச்சனை உன்னை பற்றி தாம்மா. செல்வம் கோரியதும் பெரியதாக திகைத்தாள் தளிர். என்ன சொல்கிறீங்க மாமா? முத்துவேல் நாளைக்கு ஃபங்க்ஷனில் வந்து ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான் போல. ஏதோ பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கு தான் என்ன செய்கிறதுன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். டேய், ஃபுல்லாக சொல்லுடா என்ற சண்முகம். இது தெரிஞ்சதும் நான் இதை பற்றி உங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் ரிசப்ஷன் வைக்க போகிறத பற்றி என்கிட்ட சொன்னீங்களா? இல்லை பொண்ணோட அப்பான்னு என்கிட்ட ஏதாச்சும் கேட்டிங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணும்போது இதையும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு என்றார். அதை கேட்டு தளிர் திகைத்தாள். நான் அப்போவே சொன்னேம்மா இவன்கிட்ட, உன் வீட்டில் பேசி உன் வீட்டு ஆளுங்களோட இந்த ரிசப்ஷனை பண்ணலாம்னு. இவன் தான் பிடிவாதமாக மறுத்துட்டான் என்று மீண்டும் செல்வத்தை முறைத்தார். என்னை கேட்காம முதல்ல எதுக்கு அவள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். பின்ன பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுடான்னு கேட்டால் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்கிறான். எதுக்குமா போலீஸ் அது இதுன்னு அலையணும்? நீயே சொல்லு. சண்முகம் தளிரிடமே நியாயம் கேட்டார். அவள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதா? மனதிற்குள் உடைந்து போனாள். இதை பாரு தளிர், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பிரச்சனையை ஆஃப் பண்ணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாளைக்கு எந்த காலத்துலேயும் உன் அப்பா வீட்டோட சேர முடியாதபடி ஆகிடும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். என்னைக்கோ கிடைக்க போகிற பாசத்துக்காக, அட கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட நிச்சயமாக தெரியாது. அப்படிப்பட்ட பாசத்துக்காக இப்போ அவள் நிம்மதியை தொலைச்சிட்டு பயந்து பயந்து வாழணுமா? அவள் வாழ்க்கை ஆரம்பிக்கிறப்போ சந்தோஷமாக ஆரம்பிக்கட்டும் சித்தப்பா. நாளைக்கு நடக்க போகிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். அவன் குரலில் அவ்வளவு உறுதி. தளிர் வெறுமையான மனதோடு நிலத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள். எனக்காக என்று இங்கே யாருமே இல்லையா? அவள் மனது கூவி அழுதது. நிமிர்ந்து செல்வத்தின் முகம் பார்த்தாள். ஏனோ அவன் மேல் மட்டும் நம்பிக்கை வைக்காமல் இருக்க முடியவில்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமாம்மா? எங்கே கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, போடுறேன். தளிர், நல்லா யோசிச்சுக்கிட்டியா? சண்முகம் வருத்தத்தோடு கேட்டார். எனக்கு அப்பா வேணாமாம்மா. அவர் ஸ்தானத்தில் இருக்கிற நீங்கள் 2 பேரும் மட்டும் போதும் மாமா. தீர்க்கமாக வந்தது அவள் குரல். அதற்கு மேல் அவளிடம் எதுவும் பேச முடியாது என்று உணர்ந்து அங்கிருந்து சென்று விட்டார் சண்முகம். தளிர் அறைக்கு வந்தபோது செந்தில் உறங்கிக் கொண்டிருந்தான். அவனையே சில நிமிடங்கள் பார்த்து கொண்டு நின்றாள். அவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறப்போ சந்தோஷமா ஆரம்பிக்கட்டும் சித்தப்பா. செல்வம் கோரிய வார்த்தைகள் அவள் செவியில் மீண்டும் ஒலித்தது. எல்லா சந்தோஷமும் இவர் என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே கிடைக்கப் போகிறது. இல்லை என்றால் என் நிலை? மனதிற்குள் யோசித்து கொண்டே ஜன்னலின் அருகில் சென்று நின்று வெளியில் வெறிக்கத் தொடங்கினாள். அவள் மனதிற்குள் பெரும் போர் நிகழ்ந்து கொண்டு இருந்தது. இன்றோடு எல்லாவற்றையும் பேசி முடித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு திரும்ப அவளுக்கு மிக அருகில் நின்றிருந்தான் செந்தில். அதில் திகைத்து சட்டென்று ஓரடி பின்னே நகர்ந்தாள். ஜன்னலின் அருகில் வந்து சுற்றும் முற்றும் பார்த்து, இந்த ராத்திரியில என்ன தெரியுதுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க என்றான். அவள் இதழில் புன்னகை அரும்பியது. என்ன சிரிப்பு? சீக்கிரமா படுத்து தூங்கு. காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டாமா? ம். என்ன ஆமா, உன் கண்ணில் என்னவோ தெரியுதே, இரு என்றவன் சென்று விளக்கை ஒளிரவிட்டான். என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? நாளைக்கு காலையில் நடக்க போகிற ஃபங்க்ஷனை நினச்சி பயப்படுறியா? இல்லை என்றவன் குறும்பு புன்னகையோடு அவளை நெருங்கி நின்று, நாளைக்கு ராத்திரி நடக்க போகிறதுக்கு பயமா என்றான் கிசுகிசுப்பான குரலில். அவள் இதழில் சிறு புன்னகை. எதுக்கு பயப்பண்ணும்? நீங்கள் என்ன சிங்கமா புலியா? நான் விரும்புகிறவர் தானே என்றாள். அவள் கூறியதில் அவன் இதழ் புன்னகையை சுமந்தாலும் அவன் கண்கள் அவளை ஏமாற்றமாக ஆராய்ந்து கொண்டிருந்தது. அவன் கூறிய வார்த்தைகளை கேட்க வெட்கச் சிவப்பு பூசுவாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவள் அளித்த விளக்கத்தில் ஏதோ உணர்ந்தவன், என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமாடி என்று கேட்டான். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்னை பற்றி இவர் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. தனக்குள் சமாதானம் சொல்லிக்கொண்டு, உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். ஊர் முன்னாடி என் கையை நீங்கள் உரிமையாக பிடிக்கிறப்போ என்னை பற்றின உண்மைகள் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேங்க என்றாள் திடமான குரலில். சுவற்றில் வாகாக சாய்ந்து கொண்டவன், சரி சொல்லு, நீ சொல்கிற உண்மையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அதை கேட்டு திகைத்தவள் அவன் சுதாரிக்கும் முன் அவனை இறுக்கமாக அணைத்திருந்தாள் தளிர். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.